சவுத்துல நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா மதுரை தான் தென் மாவட்டமா இருந்துச்சு. மதுரையில இருந்து இப்ப எல்லா மாவட்டம் பிரிஞ்சு போயிட்டு, திருநெல்வேலி தனியா பிரிஞ்சுட்டு, தூத்துக்குடி தனியா பிரிஞ்சுட்டு, கன்னியாகுமரி தனியா பிரிஞ்சுட்டு, அதனால இன்னும் அந்த சவுத்துன்னு இந்த சினிமாக்காரங்க புரியாம தொங்கிட்டு திரியறான். வழக்கத்துக்காக செஞ்சோம்டா, குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுங்கிறான். லூசுப்பில குத்துனது எவனு சொல்ல வேண்டியது தானே. அப்பதானே பிடிச்சி போட முடியும். சசிகுமார் டைலாக், குத்துனது நண்பனா செத்தாலும் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? இயல்பாகவே தென் மாவட்டத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் கோபத்தில் கூட உள்ளவர்கள், ரோசத்தில் கூட உள்ளவர்கள். ஒரு விஷயம் சொன்னா அதை சரி விடா அப்படின்ட்டு போக மாட்டாங்க. வா கேட்டுலாம் அப்படின்னு நேராக போவாங்க. போய் கேட்டது வரையும் பிரச்சனை இருக்காது. கேட்டுட்டு இவங்களும் வந்துருவாங்க. அது என்னடா வந்து கேட்டு போறாங்க உடனே அப்படின்னு. இந்த மாதிரி அந்த பையனை திட்டம்டா அதுக்காக வந்து கேட்டு போறேன். அது எப்படி அவங்க ஒன்று சேர்ந்து வந்து கேட்க போச்சு? இப்படியா ட்ரிம் ஆகுறது தான். இந்த ட்ரிம் ஆனதுல ஒரு நாட்கள் கணக்கில் இல்லை, ஒரு அவர் கணக்கில் இந்த சண்டை நடந்துடும். அது மாதிரி வெங்கடேச பண்ணையார், அவர் தான் நிஜமா ஒரு பண்ணையாரா இருந்த ஒரு பெரிய பணக்காரர். அவங்க அப்பாவே, அவங்க ஜெயலலிதாவுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாவே இருந்தாங்க. ஆனா ஏடிஎம்கே பீரியட்லேயே சுட்டு கொலை செய்யப்பட்டார். அதாவது திருநெல்வேலியை பொறுத்தவரை ஒரு முக்கோண தரப்பிலான ஊர். முக்குளத்தோர், நாடார், தேவேந்திர குல வெள்ளாளர். இது மெஜாரிட்டி இவங்க இருக்கிற இடத்துல இவங்களுக்கு கிளாஷ் இருக்கும். முக்குளத்தோருக்கும் தேவேந்திர குல இருக்கும். மெஜாரிட்டி இவங்க இருக்கிற இடத்துல தேவருக்கும் நாடாருக்கும் கிளாஷ் இருக்கும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, குலத்தின் சமுதாயம் தேவர் சமுதாயத்துக்கும் நாடார் சமுதாயத்துக்கும் பயங்கர கிளாஷ் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா கராத்தே செல்விங் மாடரா இருக்கட்டும், அதனை தொடர்ந்து கட்டத்துறை மாடர் தான் ரீசெண்டா ஃபேமஸ் ஆயிருக்காரு. கோழி அருள், ராக்கெட் ராஜா, இவங்கெல்லாம் வந்து கராத்தே செல்வின் பாடியில சத்தியம் பண்ணாங்க, நாங்கள் உங்களை கொன்ன மாதிரியா அவனை கொள்ளுவோம். வணக்கம் சார். இப்போ இந்த சவுத் சைடு எடுத்துக்காலே இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சைட்லாம் வந்து ஏகப்பட்ட கிரைம்ஸ் நடக்குது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமாவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். சினிமாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த சவுத் சைடு தான் நிறைய கிரைம்ஸ்லாம் நடக்குது. கொலை, இந்த ரவுடிசம் இதெல்லாம்னாலே வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைடு தான். அந்த திருநெல்வேலி, மதுரை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரவுடிசத்துக்கு பேர் போன இடம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கு. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது சவுத்துல நீங்க வந்து முதல்ல பாத்தீங்கன்னா மதுரை தான் தென் மாவட்டமா இருந்துச்சு. மதுரையில இருந்து இப்ப எல்லா மாவட்டம் பிரிஞ்சு போயிட்டு, திருநெல்வேலி தனியா பிரிஞ்சுட்டு, தூத்துக்குடி தனியா பிரிஞ்சுட்டு, கன்னியாகுமரி தனியா பிரிஞ்சுட்டு, தென் மாவட்டங்கிறது ஒரு ஹோப்ல இல்ல. எல்லா மாவட்டம் திண்டுக்கல் தனியா பிரிஞ்சுட்டதுல, இப்படி தேனி பிரிஞ்சுட்டதுல, மெடையில மதுரையில எல்லா மாவட்டம் பிரிஞ்சுட்டு, அதனால இன்னும் அந்த சவுத்துன்னு இந்த சினிமாக்காரங்க புரியாம தொங்கிட்டு திரியறான். ஆக்சுவலா மதுரை எல்லாம் வெரி டீசென்ட். நீங்க போயிட்டு வாங்க, நல்லா நைட் 2 மணிக்கு போனாலும் சுட சுட இட்லி கிடைக்குது மதுரையில. விடிய காலம் 3 மணிக்கு போனாலும் சுட சுட மெதுவடை கிடைக்கும். மதுரையோட உணவியல்ல உள்ளது. கோனார் மெஸ் இருக்கு, குமார் மெஸ் இருக்கு, அம்மா மெஸ் இருக்கு. போய் நல்ல மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டுவாங்க. அருமையா நாயக்கன் மகள் இருக்கு, இங்கிட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு. மதுரை மக்கள் ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு பேச்சு தான் கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி டைப் எல்லாம் கிடையாது. திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு மதுரையை சுத்தி பாக்குறது, தேனியெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு. ஆனா இவங்க என்ன ஆகி போச்சுன்னா, தென் மாவட்டம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே படம் எடுக்கிறாங்க. ஒரு கருப்பொருள் இருக்காது, சிம்பிளா வச்சு வழக்கத்துக்காக செஞ்சோம்டா, குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுங்கிறான். லூசுப்பில குத்துனது எவனு சொல்ல வேண்டியது தானே. அப்பதானே பிடிச்சி போட முடியும். சசிகுமார் டைலாக், குத்துனது நண்பனா செத்தாலும் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? நிறைய கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டேட்டாபேஸ் வந்திருக்கு. நிறைய எஃப்ஐஆர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைட்லாம் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ வந்து பார்த்தா அதுவும் கொஞ்சம் ட்ரூவா தான் சார் இருக்கு. நிறைய எஃப்ஐஆர்ஸ் வந்து அந்த சைடு. நான் என்ன சொல்றேன், இதுல ஒரு விஷயம் நீங்க ஆதியம் தான் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இயல்பாகவே தென் மாவட்டத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் கோபத்தில் கூட உள்ளவர்கள், ரோசத்தில் கூட உள்ளவர்கள். ஒரு விஷயம் சொன்னா அதை சரி விடா அப்படின்ட்டு போக மாட்டாங்க. அது எப்படி அவன் சொல்ல போச்சு அப்படின்ட்டு வருவாங்க. சுத்தி வர்றதுல ஜாதியும் சேர்ந்து வரும். அதோட சுத்தி வர்றாங்கல்ல, அதை ஜாதியும் சேர்ந்து வந்துடும். அது எப்படி நம்ம கேட்க போச்சு, வா கேட்டுலாம் அப்படின்னு நேரா போவாங்க. போய் கேட்டது வரையும் பிரச்சனை இருக்காது. கேட்டுட்டு இவங்களும் வந்துருவாங்க. சரி அது ஒண்ணு சின்ன சண்டை போட்டாங்கன்னு, அது என்னடா வந்து கேட்டு போறாங்க உடனே அப்படின்னு. இந்த மாதிரி அந்த பையனை திட்டம்டா அதுக்காக வந்து கேட்டு போறேன். அது எப்படி அவங்க ஒண்ணு சேர்ந்து வந்து கேட்க போச்சு நம்ம ஆளுகள்கிட்ட? இப்படியா ட்ரிம் ஆகுறது தான். இந்த ட்ரிம் ஆனதுல ஒரு நாட்கள் கணக்குல இல்லை, ஒரு அவர் கணக்குல இந்த சண்டை நடந்துரும். இது அப்படியே எடுத்தாங்க. இப்ப நெல்லை வந்து கன்னியாகுமரியே விட்டுருங்க. கன்னியாகுமரியில எனக்கு தெரிஞ்சு 90% 100% ரவுடிசம் இல்லை. ஏன்னா அது கேரளினோட ஸ்டைலுக்கே போயிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் உலக அளவில் அதிக பேர் கன்னியாகுமரியில் உள்ளவங்க படிச்சிருக்காங்க. மலையாளம் தழுவிய வார்த்தைகள் பேசுவாங்க. தென்னந்தோப்பு பிசினஸ் அது வேற லைன். அது கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. எது இருக்கு? விவேகானந்தர் பாறை அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு அங்கெல்லாம் தப்புக்கு வழி இருக்காது. அதுக்கு அடுத்தது அப்படியே ஒரு நடுவில் ஒரு மாவட்டத்தை விட்டுருங்க. இங்க ராமநாதபுரம் மாவட்டம் வாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் நிறைய விளைச்சல் இல்லை, நிறைய நிலங்கள் கிடக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை பகுதிகள் இருக்குல்ல, கீழக்கரை, தொண்டி, மீமிசல், அப்படியே ராமேஸ்வரம் வச்சுங்க. கடற்கரை மாவட்டங்கள் அதிகம் இருக்கிற இடத்துல வந்து
பொதுவா அஃபென்ஸ் பெருசா இருக்காது. ஏன்னா ஓடி ஒளியறதுக்கு இடம் இருக்காது. கடல்ல எங்க ஒளியுறது? ஒளிய முடியாது. இது மலைப்பகுதிகள்ல தான் அஃபென்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒளியறதுக்கு ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையில இறங்கிட்டீங்கன்னா ஒளிஞ்சிக்கலாம். 2வது கடற்கரை மாவட்டங்கள்ல முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. முஸ்லீம்ஸை பார்த்து இவங்களும் வெளிநாடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. வளைகுடா நாடுகளுக்கு சிங்கப்பூர், மலேசியா வெளிநாடு போறாங்கல்ல, அவங்களும் பார்த்து எப்படி பாய் நீங்க வெளிநாடு போனீங்க, இந்த மாதிரி இவ்வளவு பணம் கட்டினா போயிட்டேன், இந்த பணத்தை கட்டு இது கொண்டு பிள்ளைகளை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த பழைய சண்டை ஒம்புக்கு இப்போ யாரும் வீட்டில் பிள்ளைகளை வச்சில்ல. நிறைய பேர் தென் மாவட்டத்தில் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அங்கே இருக்க முடியாமல் இல்லை, இருக்க விடுறதில்ல பெற்றோர்கள். நீ கிளம்பு, இங்கே இருந்தால் வேலையாகாதுன்னு. இதில் அப்படியே வந்து நெல்லை, விருதுநகர்லாம் தனியாக விட்டுருக்காது. அப்பயே சிங்கப்பூர். விருதுநகர் வந்து ஃபுல்லாக பட்டாசு, பேப்பர் மில்ஸு எவ்வளோ, அது அப்பயே சிங்கப்பூர். அதெல்லாம் இல்லை, இதில் சேர்க்கவே சேர்க்காதீங்க. இப்போ அடுத்து காரைக்குடி, இந்த பக்கம் இருக்குல்ல சிவகங்கை, காரைக்குடி, இந்த மாவட்டம் ஒரு காலத்தில் மதுரையில் இருந்தது தான். அந்த மாவட்டம் தனிச்சு விட்ட பிறகு விவசாயம் மொத்தமாக அவங்களுக்கு மதுரைன்னு டேட்டா எடுத்தப்போ தான் இதெல்லாம் வந்துச்சு. இப்போ அவங்களாம் தனிச்சா விவசாயம், அது ஒரு ட்ராக்ல அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தில் ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு. பசுமன் முத்துராமலிங்கத்தவர், இமானுவேல் சேகரன் மடரில். ஆனால் அதெல்லாம் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ஒரு துன்பியல் சம்பவம், அதை பற்றியெல்லாம் திருப்பி திருப்பி யாரும் பேசாதுன்னு நம்மளே பேச வேண்டாங்கிறது. அது முடிஞ்சு போச்சு. அது ஒரு காலகட்டம். இப்போ எல்லாரும் ஒன்று மண்ணா வாழ்றதுக்கான முயற்சியை மேற்கொள்றோம். இப்போ இந்த பண்ணையார் தீபக் பாண்டியன், இப்போ ரீசெண்டாக தீபக் பாண்டியனோட கொலை வழக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சார். அதாவது திருநெல்வேலியை பொறுத்தவரை ஒரு முக்கோண தரப்பிலான ஊர் அது. ஓகே. இப்படி வச்சுங்க, முக்கோண டைப். முக்குளத்தோர், நாடார், தேவேந்திர குல வெள்ளாளர், இது எப்படி வருமோ வச்சுங்க. 3 பேர் இருக்காங்களா? இது மெஜாரிட்டி இவங்க இருக்கிற இடத்துல இவங்களுக்கு கிளாஷ் இருக்கும். யாருக்கும்? முக்குளத்தோருக்கும் தேவேந்திர குல வெள்ளாளருக்கும். மெஜாரிட்டி இவங்க இருக்கிற இடத்துல தேவருக்கும் நாடாருக்கும் கிளாஷ் இருந்தது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, தேவருக்கு முக்குளத்தூர் சமுதாயம், தேவர் சமுதாயத்துக்கும் நாடார் சமுதாயத்துக்கும் பயங்கர கிளாஷ் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா கராத்தே செல்வின் மாடரா இருக்கட்டும், அதனை தொடர்ந்து கட்டத்துறை மாடர் தான் கோழி அருள். இப்போ ரீசெண்டா ஃபேமஸ் ஆயிருக்காரு கோழி அருள், ராக்கெட் ராஜா, இவங்கெல்லாம் வந்து கராத்தே செல்வின் பாடியில சத்தியம் பண்ணாங்க, நாங்க உங்களை கொன்ன மாதிரியா அவனை கொள்ளுவோம்னு. கராத்தே செல்வின் குரூப் வந்து நாடார். யாரு? ராக்கெட் ராஜா, இவங்கெல்லாம் நாடார் சமுதாயத்தவங்க. கட்டத்துறை தேவர் வந்து தேவர் சமுதாயத்தார். வெட்டி கொண்டாங்களா? இங்க எக்மோர்ல தான் வச்சு பாம் அடிச்சு வெட்டாங்க ஸ்டடி பூத்துல. அது முடிஞ்சுதா? அதனை தொடர்ந்து ஒரு சில மன்னர்கள் அப்படி இப்படி நடந்துச்சு. அப்புறம் இவங்க ஒரு மாதிரி சொல்லிவிட்டு ஆயிட்டாங்க. சொல்லிவிட்டுனா ரைட், 2 பக்கமும் நடந்துட்டு நிறைய நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இணக்கம்னு சொல்லுவாங்கல்ல, உருவாகிட்டது. அப்படிதான் சொல்லணும், அந்த இணக்கம் ஆகிட்டாங்க. இதுல தேவேந்திர குல வெள்ளாளர்கள் இவங்க யாருன்னு பாருங்க. பல்லர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்க பல்லர் கிடையாது. அவங்க வந்து பள்ளத்தாக்குல இருந்தனால பல்லர், அது தனித்தனி வரலாறு இருக்கு. பல்லவ மன்னன் ஒரு வரலாறு சொல்லுவாங்க. ஆனா அவங்களாம் பாண்டிய மன்னர்கள் வழிவந்தவர்கள்னு சொல்லி வரலாற்று ஆதாரங்களும் அவங்க வச்சு பேசுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த பையன் பேர் தீபக் ராஜா தான். பசுபதி பாண்டியன் உள்ள பாண்டியனை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ராமர் பாண்டியன் இப்போ ஒருத்தர் கரூர்ல மர்றாரு தெரியுமா? வாய்தாக்கு போயிட்டு வரக்குள்ள அவர் வந்து யாரும் தேவர் ஜெயந்தியில போன வேன் மேல பாம் அடிச்ச கேஸ் அவருக்கு கரூர்ல வச்சு மர்டர் பண்ணாங்க. இது தீபக் ராஜா பாண்டிய பின்னாடி வந்து பாண்டியன் செலுத்தாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா பட்டியல் இனத்திலேருந்து வெளில வரணும்னு போராடினவங்க. கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் வந்து 8 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்திருக்காரு. என்கவுண்டர்லாம் தப்பிச்சாரு. பிரிசிலா பாண்டியன் அவங்க ஒய்ஃப் நாடாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் அவங்க அப்படியே ஒதுக்கிட்டாங்க. அதுல பசுபதி பாண்டியன் போட வண்டியில பாம் அடிக்கிறாங்க. அவர் மனைவி தன் கண்முன்னே இறந்து போறாங்க சம்பவ இடத்துல பாம் அடிச்சதுல. யாரு? பசுபதி பாண்டியன் மனைவி. பசுபதி பாண்டியன் குத்துயிர் குளரும், அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போட்டு பொழைச்சி அவர் வெளியே வர்றாரு. அப்புறம் அவர் சொந்த ஊர்லயே திண்டுக்கல்ல வச்சு அவரையும் கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு லைன் எடுத்து கொடுத்து நிர்மலா தேவி அவங்களுக்கு கழுத்தை எடுத்து கொண்டு வச்சுட்டாங்க. அதுலயும் தீபக் ராஜா பேர் இருக்கு. ஓகே. பசுபதி பாண்டியனோட மகள் சந்தானமேரி இப்ப அவங்கதான் வந்து அதை லீட் பண்றாங்க அந்த கட்சியை. நல்ல ஒரு கூட்டம் வருது. அவங்க நல்லா சொல்றாங்க, அப்பா கோயிலுக்கு வர்ற நீங்க குடிச்சிட்டு வராதிங்க, நான் கோயில் மாதிரி நினைக்கிறேன், குடிச்சிட்டு வர்றவங்க இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அது ஒரு நல்ல முன்னெடுப்பு தானே. இந்த தீபக் ராஜாவும் பேசுனத மீட்டிங் எல்லாம் கேட்டிருக்கேன். குடிக்காதீங்க, படிங்க, நீங்க படிக்கணும் தான் நாங்க கத்தி எடுத்துக்கிறோம். நாங்க வந்து தனி மனிதனை கொள்றது எங்க நோக்கம் இல்லை, நாங்க சமுதாய விடுதலைக்காக கொள்றோம்னு சொன்னாப்ல. அது ஒரு நியாயம் மாதிரி தெரியும், ஆனா அது நியாயமான விஷயம் கிடையாது. தனி மனித கொலை வந்து சமுதாய விடுதலை அடையாது. பொது போராட்டம் மட்டும்தான் சமுதாய விடுதலை அடையும். நம்ம நிறைய பேர் திரட்டி போராடணும் அரசுக்கு எதிராக. இந்த பட்டியல் இனத்திலிருந்து எங்களை வெளில விடுங்கன்னு சொல்லி போராடணும். ஏன்னா இவங்களாம் நிறைய நிலம் வச்சிருக்காங்க, வேளாண் குடிகளை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. அது மாதிரி வெங்கடேச பண்ணையார், அது வந்து எப்படி சொல்றது, அவர் தான் நிஜமா ஒரு பண்ணையாரா இருந்த ஒரு பெரிய பணக்காரர். அவங்க அப்பாவே, அவங்க ஜெயலலிதாவுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாவே இருந்தாங்க. ஆனா ஏடிஎம்கே பீரியட்லயே சுட்டு கொலை செய்யப்பட்டார்.
வெங்கடேச பண்ணார் என்கவுண்டர் செய்யப்பட்டார். பட் வெங்கடேச பண்ணார் வந்து அவ்வளோ பெரிய டான்னு அக்கம்பக்கத்துக்கே தெரியாது. அவ்வளோ மைனூட்டா வாழ்ந்தவர், அமைதியா வந்து வெளியே தெரியாம அமைதியா வாழ்ந்து போனவர். அவருடைய தம்பி சுபாஷ் பண்ணையார், இப்போ அவர் தோட்டத்துல புகுந்து கையில கிடைச்சவங்களை எல்லாம் கொலை பண்ணாங்க. இப்ப ஒரு 4, 5, 6, 7 வருஷம் இருக்கும். அதுலயும் தீபக் ராஜா பேர் இருக்கு, 4-5 வருஷத்துக்கு முடியும். ஸோ தீபக் ராஜான்றவர் வந்து இவரு தான் பல கிரைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேர் அடிபட்டுக்கிட்டு, பசுபதி பாண்டியன், ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய ஒரு பேர் தான் அடிபட்டு. அவர் எப்படின்னா பசுபதி பாண்டியன் கொலைக்கு வந்து பழி தீர்க்கணும்னு உருவானவர். இவர் முத்துமனோ மர்டர் பண்ணிட்டாங்க பாளையங்கோட்டை ஜெயிலுக்குள்ள வச்சு. அதுக்காக வேண்டி சில கொலைகள் இவர் செய்யறதா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இங்க இல்ல கோயம்புத்தூர்ல இருந்தாரு. ரீசெண்டா வந்து திருநெல்வேலியில வைர மாளிகை ஹோட்டல் வாசல்ல வச்சு அவரை மர்டர் பண்ணிட்டாங்க. இப்ப அதுலதான் நவீன் எல்லாம் ஜெயில இருக்கிறாங்க அந்த கேஸ்ல. அவருடைய இறுதி ஊர்வலம் கூட ரொம்ப லென்த்தா நடந்துச்சு, பிரம்மாண்டமா நடந்துச்சு. அவருடைய புத்தகங்கள்லாம் வச்சு அவர் அடக்கம் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து கொலை செய்யறது ஆதரிக்க முடியாது. பட் அவங்க சமுதாய எழுச்சிக்கு, சமுதாய விடுதலைக்காக நாங்கள் கொலை செய்கிறோம் அப்படின்றத அவங்களுடைய கருத்துக்களா அவங்க முன்வைக்கிறாங்க. இது ஒரு புறம். அப்புறம் முக்குளத்தூர் சமுதாயத்துல பொறுத்தவரையும் எல்லாருமே அப்படி மைக்ரேஷன் ஆயிட்டாங்க. அவங்க யாருக்கும் பிரச்சனைக்கு உரியவங்களா இல்லாம போயிட்டாங்க. எப்படின்னா நாடார்கள்ட்ட இவங்கள்ட்ட ஒரு இணக்கம் ஏற்பட்டுச்சு. தேவேந்திர குல வெள்ளாளருக்கும் முக்குளத்தூருக்கும் ஒரு இணக்கம் ஏற்பட்டுச்சு. ரைட்டு, நீங்க உங்களுக்கு நடந்துச்சு எங்களுக்கு நடந்துச்சு அவங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனா அந்த நாடாருக்கும் தேவேந்திர குல வெள்ளாருக்கு மட்டும் அந்த நெருப்பு மட்டும் அப்படியே மிச்சம் மீதியா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இப்போ நார்த்ல எடுத்துக்கிட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து இந்த சவுத் சைடை சார்ந்த சில டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சில விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ரீசெண்டா வந்து வெந்து தனிது காடு இந்த மூவிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதையும் அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. இங்க இருக்கிற சில டான்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஸோ அது உண்மைதானா? இன்னும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு? ஏன் நாயகன் படத்தோட வரதராஜ முதலியார் இந்த ஊருக்காரு பாம்பே கலக்கலையா? கணபதி ஆகமுடியார் தம்பிக்கோட்டை சார்ந்தவர், பட்டுக்கோட்டை பக்கத்துல. மலேசியா வந்ததுல காபாலின்னு ஒரு படம் வந்துச்சு, ரஜினி நடிச்சாரு தம்பியே. அது வந்து கணபதி ஆகமுடியாரோட கதை தானே. தம்பிக்கோட்டைக்காரரு அங்கதான் போயிருந்தாரு. வாட்டாக்குடி இறங்கினாரு. எல்லா ஊர்லயும் நம்ம ஆளுக்கு போய் எல்லா கமலாகாரிஸ் போய் அமெரிக்காவில நிக்குது, பிரதமருக்கு நீங்க என்ன அப்படி சொல்லிட்டு அதிபருக்கு நிக்குது. இல்ல ஒரு பொறுப்புக்கு போறது வேற, பட் வந்து போயிட்டு ரவுடிசம் பண்ணி அந்த இடத்த வந்து ஆதிக்கம் செலுத்த எல்லாம் இங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் ஒரு கிளர்ச்சி ஏற்படும் போது ரவுடிசம் தேவைப்படுமான்னு ரவுடிசம் பண்ணி தான் கிளர்ச்சி வரும். பகத்சிங் வழியும் காந்திஜி வழியும் ஒன்னா? இல்ல. நேதாஜி வழியும் காந்திஜி வழியும் ஒன்னா? இல்ல. ரெண்டு வேற வேற வழி. ஆனா அந்தந்த வழிகளுக்கு ஏத்த ரியாக்ஷன் கொடுக்கணும்ல. ஜெனரல் ஓட்டாயர் பஞ்சாயத்துக்கு வான்னு சொல்லி காம்ப்ரமைஸ் வான்னு போராடுறவங்கள ஒரு 800 பேரை சுடுவான். அவனுக்கிட்ட வந்து நம்ம பஞ்சாயத்து பேசிட்டு உட்காந்துருப்பீங்களான்னு கேட்கிறேன். முடியாதுல்ல. முடியாது. சட்டம்னா அவங்கள்ட்ட இருந்தது. இன்னைக்கு ஆனா சட்ட ரீதியான அணுகுமுறை இருக்கு. இப்போ வடக்க வந்து பாம்பேல பெரும்பகுதி தமிழர்கள்ட்ட இருக்கு. தாராவி அங்க பெரும்பகுதி தென் மாவட்டத்து நாடார்கள் கையில இருக்கு. அவங்கதான் பஞ்சாயத்து, அவங்கதான் பெரிய பெரிய டீலிங்கு. ஒரு படத்துல கூட எடுத்துருப்பானே, அண்ணாச்சி, தூத்துக்குடி அண்ணாச்சி கத்தி எடுத்து வைப்பாம ஒரு டேபிள்ல. சின்ன சாப்பிட்டுட்டு காஜு கொடுக்க மாட்டாங்க, பில்லான்னு நினைக்கிறேன். அஜித் ஒருத்தர் லோடு எடுத்துட்டு போயிருவாங்க. கத்தி தூக்கி போற அண்ணாச்சி தூத்துக்குடி அப்படிம்பாரு, திருநெல்வேலி அப்படிம்பாரு. அவன் காசை கொடுத்துட்டு போயிருவான்ல. ஸோ அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, அந்த அந்த லீடிங் போஸ்டிங்ல. பட் எதையாவது இப்ப நாடார்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பணமரம் ஏற தெரிஞ்சவங்க, உடல் வலிமை வாய்ந்தவர்கள், பிசினஸ்மேன். நாடார்னாலே பிசினஸ்மேன் தான். சென்னையில் உள்ள மளிகை கடப்புறம் அவங்க கையில தானே இருக்கு. விக்ரமராஜா, வணிகர் சங்க தலைவர் எல்லாம் நாடார்கள் தானே, அவங்க கையில தானே இருக்கு. தேவர் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே அவங்க எல்லாத்துலயுமே லெஃப்ட் ஆயிட்டாங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி போயிட்டாங்க. தேவேந்திர குல சமுதாயம் அதுக்கான அவங்க வேற லீடர்ஷிப் வந்து அரசியல் நோக்கி பயணிக்கிறாங்க. பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் இருந்தது. பட் என்னை பொறுத்தவரையிலையும் மோஸ்ட் எஜுகேஷன் இஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நிறைய பணம் வச்சிருக்கிறதுனாலயோ, நிறைய நிலப்பணம் வச்சிருக்கிறதுனாலயோ, நிறைய சொத்து வச்சிருக்கிறதுனாலயோ அவன் முதலாளி கிடையாது. எவன் ஒருவன் சூழ்நிலையை சரியாக கையாளுகிறானோ அவனே சிறந்த ஆளுமையாக இருக்க முடியும். எல்லாருக்கும் நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட், எந்த முதலீடும் இல்லை. அப்ப எந்த முதலீடு இல்லாத நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி எஜுகேஷன் மட்டும்தான். கண்டிப்பா படிச்சீங்கன்னா வேலை கிடைக்கும், படிச்சீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைச்சா அதுல நீங்க திறனடைய ஒரு பச்சை பேனா உங்க பாக்கெட்ல வந்து உட்காரும். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், ஒரு 10 வருஷம் எடுக்கும். 17-18 வயசுல 12th முடிக்கிறோமா, 30 வயசுல நீங்க வந்து ஒரு சேர்ல உட்கார முடியாதா? உங்களால ஒரு பொசிஷன்ல உட்கார முடியாதா? அந்த காலம் வரைக்கும் மெனக்கிடணும். சமுதாயத்துக்காக நீங்க கொலை பண்ணாலும் சரி, சாதிக்காக கொலை பண்ணாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல யாராவது கொலை பண்ணதுக்கு பதில் பண்ணாலும் சரி, கொலைதான். கொலைக்கான தண்டனை அதுதான் வரும்.
ஏதாவது ஒரு கேஸ் அடிக்க போய் தண்டனை ஆயிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஃபுல்லாவே ஜெயிலுக்கு போயிடும். ஆரம்பத்துல போறது வர்றது ஹீரோயிசமா இருக்கும். உங்களுக்காக இன்ஸ்டாகிராம்ல லைக் பண்றவங்க, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டவங்க மாசா வீடியோ போடுவாங்க. புது வரலாறு தரைக்காலே வா வா அப்படின்னு போடுவாங்க. அதே போட்டவங்க செத்து புடவை போக்கலையும் போடுறாங்க. இது எவ்வளவு வேதனையா இருக்கு. 27 வயசு சாவர வயசா ஒரு பிள்ளைய ஒருத்தனை வளர்த்து எடுத்து அவனை சோறு விட்டு சிராட்டி வாலாட்டி வளர்த்து ஆனா அவனை கற்றுக் கொடுத்து பள்ளியோட சேர்த்து தடுப்பூசி எல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து ஒரு சின்ன எறும்பு தீண்டாவது வளர்த்து கத்தியில மாக்குன்னு வெட்டு விட்டு சாகையா ஒருத்தங்க வளர்க்குறாங்க. அம்மா அப்பா சொல்லுங்க, நம்ம என்ன பலியாடா என்ன? பலியாடு தான் தம்பி வளர்த்து வெட்டி திக்கிறோம். புரியுது. பலி மாடுன்னு கூட யாரும் சொல்றது இல்லையா? மாட்டு ஏற மூட்டில் வெட்டுறது இல்லையே, பலி மாடு இல்லையே, மாட்டை வித்துடுறோமே. ஆடுதான் பலியாகும். இறக்கம் இல்லாம நம்ம கூப்பிட்டா ஒடியாரம் அதுக்கு தழை கொடுப்போம், அதே வெட்டுறோம்ல. அது மனிதன் அது மாதிரி எப்படி வெட்ட முடியும்? மனிதனை மனிதன் கொலை செய்வது என்பது ரொம்ப பெரிய சமுதாய சீர்கேடு. இது மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து போரா நடக்குது தம்பி. உக்ரைன்ல வந்து இன்னும் போர் நடக்குது தம்பி. எனக்கு தெரிஞ்சு 5 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு போர் ஆரம்பிச்சு. உக்ரைன்ல சொல்றேன், ரஷ்யா உக்ரைன். கோவிட் முடிஞ்சதோட ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் போர் நடக்குது. இங்க பாலஸ்தீனத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு. உயிர் போயிட்டே தான் இருக்கு. கேட்க ஆள் இல்லைங்க. சவுத் ஆப்பிரிக்கால குடிக்க தண்ணி இல்லைன்றான், கேட்க ஆள் இல்லை. இங்க பக்கத்துல நம்ம நாடு இலங்கையில ஒரே ஓலம் கேட்டு 1.5 லட்சம் பேர் இருந்தாங்களே, யாரும் கேட்கறது இல்லை. அது ஒரு பக்கம் இப்படி அரக்கர்கள் மனித உயிர்களை பழி வாங்குறான்னா நீ நானும் அண்ணன் தம்பி தானே, நமக்குள்ளே வெட்டிக்கிட்டா இப்படி. நம்மளோட பொது எதிரியை ஒருத்தரை விட்டுட்டு நமக்குள்ள நீ சாதியில மேல நீ மேல நான் கீழேன்னு சொல்ற, இல்ல நான் மேல நீ கீழேன்னு சொல்ற. அப்ப இது எப்படி பொது இடத்த விட்டுட்டு வேற இடத்த நோக்கி நம்ம பயணிக்கிறோம்? இவ்வளவு இடஒதுக்கீடு நம்ம கொடுத்துருக்காங்க, எல்லாம் வந்திருக்கோம். ஆனா ஏன் நம்ம என்ன மேல வரல? அந்த கேள்விக்கு பதில் இருக்காரு. கண்டிப்பா இவ்வளவு இடஒதுக்கீடு, இவ்வளவு ஸ்காலர்ஷிப், பள்ளியோடமே ஃப்ரீ, எந்த நாட்டிலும் இல்லாத பள்ளியோடமே ஃப்ரீ, காலேஜ் ஃப்ரீ, கவர்மெண்ட் காலேஜ். அங்க போய் ஃபேனை உடைக்கிறோம், காலேஜில் போய் ஃபேனை உடைக்கிறோம், டேபிளை உடைக்கிறோம், வாத்தியார் சட்டையை பிடிக்கிறோம், வாத்தியார் அடிக்க வரட்டுறோம். இதுவா நம்ம வளர்றதுக்கான இடம்? ஒரு தனியார் காலேஜில் போய் ஒரு ஃபேனை உடைச்சிட 1 லட்ச ரூபா வாங்கிட்டு விடுவாங்க ஒரு ஃபேனுக்கு. தனியார் பஸ்ல போய் சீட்டை கிழிச்சிட முடியுமா? ஆனா கவர்மெண்ட் பஸ்ல சீட்டை கிழிக்கிறிய, ஓட்டு பஸ் தானப்பா இது. அப்ப அந்த புரிதல் இல்லை. இவ்வளவு ஸ்காலர்ஷிப், இவ்வளவு இடஒதுக்கீடு, எல்லாத்திலும் முன்னுரிமை, சாப்பாடு, பஸ் பாஸ், சைக்கிள், கால் முடியாத 3 சக்கர பைக்கு, எல்லா வசதியும், யூனிஃபார்மு, ஷூஸு, பேக்கு, புக்ஸு, நோட்டு, பேனா எல்லாம் கொடுத்தும் ஏன் நம்ம என்ன மேல வரல? அப்ப நம்மள ஏதோ ஒரு தவறான பாதையில் நம்ம இருந்துட்டு தானே இருக்கோம். இல்ல யாரும் நம்மள தவறான பாதையில் அழைச்சிட்டு தானே இருக்காங்க. சண்டை போட போகணும் வான்னு கூப்பிட்டா, இல்லைன்னா நான் படிக்க போறேன், நான் ஒரு விஓ ஆகுறேன், குறைந்தபட்சம் சொல்றேன், ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஒரு பச்சை இங்கு, ஒரு பட்டாவுக்கு நீ கையெழுத்து போடலாம், ஒரு நில அளக்க போகலாம், ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் சரண்டர் ஆகலாம். விஓவுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. வாக்குமூலம் கொடுக்கலாம் விஓட்ட. ஒரு தாசில்தார் ஆகு, பிடிஓ ஆகு, ஒரு டெப்டி கலெக்டர் ஆகு, ஒரு கலெக்டர் ஆகு, ஒரு ஐபிஎஸ் ஆகு, பிஸ்டல் கூடவே இருக்கும். இதுதானே தம்பி வளர்ச்சியை நோக்கி போறது. அப்ப யாரோ சம்மந்தம் இல்லாத ரூட்ல நம்ம இழுக்கிறாங்கல்ல, அந்த ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சு கட் பண்ணுங்க. முதல் தலைமுறை பண்ணது என்ன வேணும் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு அது தேவையில்ல. நம்ம அடுத்த தலைமுறை படிக்க போறோம், நம்ம படிச்சு முன்னேற போறோம், அது வழியா அதிகாரத்துக்கு வர போறோம். மனித உயிர் பலி என்பது கண்டிப்பாக தவறு. அது மனிதனை எடுக்கிறது ரொம்ப தவறு.